ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அண்ணன் தமிழ்நாடு அரசியல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு ரொம்ப போர் அடிச்சு கொஞ்சம் ஒதுங்கி நின்னுந்தாரு. இப்போ டெல்லி அரசியல்ல போயிட்டு என்ன பண்ண போறாரு? கலக்கு கலக்குன்னு கலக்க போகிறாரா? செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எம்பி அவர் என்ன பண்ண போறாங்க? தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து சுட 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 அப்படியே எல்லாருடைய காதுலயும் வந்து இனிப்பா வந்து வந்திருக்கு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மத்தியில இது ஒரு இனிப்பு செய்தியா இருந்தது. கொஞ்சம் கசப்பு செய்தியா இருந்தது. நயினார் நாகேந்திரனவ மாநில பாஜக தலைவரா போட்டாங்க. மாநில பாஜக தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை தூக்குனதுல அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கொஞ்சம் கசப்பா இருந்தது. எதுக்குப்பா கசப்பா இருக்கிறீங்க? இந்தாங்கப்பா இனிப்ப சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் என்ன பண்ணிருக்கு, இப்போ கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்துருக்கு. அதனால கொஞ்சம் குஷியா இருக்காராம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்திலிருந்து அவர் என்ன பண்ண போறாரு, ராஜ்யசபா எம்பியா அவரு தேர்ந்தெடுக்க போகிறாரு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸா பதவி வகித்திருந்தாரு. 2020ஆம் ஆண்டு அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்றாரு. 2021ல ஐபிஎஸ் ரிட்டையர்மெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் குடுத்துட்டு பாஜகல இணையறாரு. பாஜகல இணைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகல மாநில தலைவர் பதவி கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எடுக்கிற வேலைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து அப்படியே உற்சாகத்துல ஆழ்த்துது. பரவாயில்லப்பா மாநில பாஜக தலைவரா அண்ணாமலை போட்டதுக்கு வந்து சரியான வேலையை செய்யறாரு. நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறாரு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா இருந்தாரு. விசுவாசியா இருந்தாரு. பரவாயில்லையே நம்ம செய்யாத வேலையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் செய்றாங்களே. இதுக்கு முன்னாடி செய்யாத வேலைங்களாம் அண்ணாமலை செய்றாரே அப்படின்னு ரொம்ப புகழ்ந்தாங்க. ஆனா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் செய்யாத வேலையெல்லாம் அண்ணாமலை செய்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ளேயே வந்து என்ன பண்ணாருன்னா, வீடியோ எடுத்து வைக்கிறது, ஆடியோ எடுத்து வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டி விடுறது, பாஜகக்குள்ளேயே நிறைய உட்கட்சி பூசல் ஏற்படுத்துறது, சீனியர்கள்லாம் ஓரம் கட்டுறது, பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம தான் மட்டும் தான் அப்படின்றது இருக்குது. அதே போல கட்சி பணத்தை கொள்ளடிக்கிறது, பாத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய பேர்களை வசூல் பண்ணி அந்த கொள்ளைகளை எடுத்து அது நிறைய பிரபலமான ரவுடிக்களை வந்து கட்சியில சேர்த்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கோல் மூட்டி விட்டு சண்டை போட்டு வேடிக்கை பார்க்கறது, அவரை இவரை காட்டி கொடுக்கறது, அவரை இவரை காட்டி கொடுக்கறது, வார் ரூம் வச்சு சொல்லிட்டு மத்த கட்சிகளுக்கு நீங்க வேலை பாருங்கன்னா உள்கட்சியில இருக்கிற நிர்வாகிகளே இவர் என்ன பண்ணாரு உள்ளடி வேலை பார்த்தது. சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பார்த்தாரு. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லாம பொய்யான தகவலை சொன்னது, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்றது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பொய்கள். அது மாத்திரம் இல்ல, சாட்டை அடின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து பண்ணாரு பாருங்க. அப்பா கொஞ்சம் நஞ்ச கூத்தலாம் இல்ல. இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பார்த்திருக்காரு. ஆனா இந்த வேலைகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர்கள் யாருமே பண்ணதில்ல. அண்ணாமலை அண்ணன் மட்டும்தான் பண்ணாரு. அந்த பெருமைக்குரிய தலைவர் பதவி அவருக்கு மட்டும் தான் சேரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இது போக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக பட்டி தொட்டி எங்கும் இந்த பாஜக குரல் ஒலிக்குது, பாஜக கொடி ஏத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருந்த தலைவர்கள் மத்தியில பாஜக அப்படின்றது மேலோட்டமா இருந்ததே கண்டி. ஆனா எல்லாரும் பேசுற விதமா, எல்லாருக்கும் தெரியிற விதமா கொண்டு வந்தது வந்து அண்ணாமலை தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி டெய்லி பிரஸ் மீட் வச்சது மட்டும் இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி பொய்களை பேசுறது, உண்மை இல்லாத காரியங்களை பேசுறது. சோ இது மாதிரி பேசியே பாஜக என்ன பண்ணாரு வளர்த்துட்டாரு. இத வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மேலிடம் வந்து ரொம்பவே ரசிச்சது. பரவாயில்லையே பாஜக வந்து திமுக ஆட்சிக்கு வந்து பாஜக ஒரு முட்டுக்கட்டையா இருக்குது அண்ணாமலையினால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை இங்க ஏற்படுத்திட்டு பாஜக மேலிட தலைவர்களை நம்ப வச்சாரு. ஆனா கடைசியில பாஜக மேலிடம் என்ன பண்ணுச்சு, நம்பிருச்சு. இவரோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதாவது சொல்லுவாங்கல்ல, கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ற ரேஞ்சில அண்ணனுடைய வேலைகள் சில பல சிலுமிஷங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மேலிடத்துக்கு தெரிய வந்தது. அது வந்து இங்க இருக்கிற மூத்த பாஜக நிர்வாகிகள், டெல்லியில கொஞ்சம் கனெக்ஷன்ல இருக்கிற தலைவர்கள் அவங்களாம் வந்து போட்டு கூத்தாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இப்போ வந்து டெல்லி மேலிடம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரனை தலைவரா போட்டு குறிப்பா வந்து டெல்லி பாஜக என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துல பாஜக தலைவரா இருக்கிறாங்கன்னா
அவங்கள எப்பவுமே விட்டு கொடுக்காது. அவங்கள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் பொசிஷன்ல தான் என்ன பண்ணும் வைக்கும். ஒண்ணு கவர்னர் பதவி கொடுப்பாங்க, இல்ல மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க, இல்லாட்டி எதனா எம்பி போஸ்டிங் கொடுத்து அவங்கள டெல்லி அரசியலுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணிருக்கு, தமிழக பாஜக தலைவர்களா இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நடந்தது. உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து எம்பி பதவியில நின்னாங்க, தோத்துட்டு போனாங்க. அது வேற விஷயம். அப்புறம் இப்போ எல்முருகன் அண்ணன் மத்திய இணையமைச்சரா இருக்கிறாரு. சோ இது போல வந்து இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாமே மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்கிறாங்க. சோ அது போலதான் பாஜக வந்து என்ன பண்ணும், அவங்களை வந்து ஹானர் பண்ணும். அந்த விதத்துல இப்போ இங்க பாஜக மாநில தலைவரா இருந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி மேலிடத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு உழைச்சதெல்லாம் போதுங்க, நீங்க தமிழ்நாட்டு அரசியல கலக்கு கலக்குன்னு கணக்குல தான் போதுங்க, கொஞ்சம் டெல்லி அரசியலுக்கு வாங்க, மாநிலங்களவை அப்படியே சதற விடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ண போறாங்களாம், அங்க கோழி அமுக்குற மாதிரி அமுக்க போறாங்களாம். இப்போ அதனால வந்து எந்த மாநிலத்துல சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 4 எம்எல்ஏ தான் சப்போர்ட் இருக்கு. ஒருவேளை பாஜக கிட்ட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 60 சீட் இருக்குது எம்எல்ஏ சீட். அதுல ஒரு சீட் அவங்களுக்கு போனாலும் இன்னொரு சீட் வந்து ஒண்ணு பாமக ஆதரவு கொடுத்துச்சுன்னா பாமக கொடுக்கணும், இல்ல பாஜக ஆதரவு கொடுத்துச்சுன்னா பாஜக கொடுக்கணும், இல்ல ஆல்ரெடி தேமுதிக ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கு ஆல்ரெடி முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தல அவங்களுக்கு கொடுக்குதான்னு சொல்லிட்டு அதிமுக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருந்தது. முதல்ல பாஜக மேலிடம் என்ன பண்ணிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தான் தட்டி இருக்கு, ஐயா உங்க கிட்ட இருக்கிற ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டை நம்ம அண்ணாமலை எனக்கு குத்துருங்க, நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வினையே அவருதான், அவரு நீங்க தூக்குனாதான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி நான் கொடுக்க முடியும், சப்போர்ட் பண்ண முடியும், முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கதவை சாத்தி இருக்காரு. இப்போ அதனால ஆந்திரா கதவை தட்டி இருக்கிறாங்க டெல்லி பாஜக மேலிடம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி, அதாவது நம்ம முதலமைச்சர் அங்க ஆந்திர முதலமைச்சர் இருக்காருல சந்திரபாபு நாயுடு, அவரு கேட்ட ஒரு பிட்ட போட்டிருக்காங்க, ஐயா நீங்க என்ன பண்ணுங்க இது பண்ணுங்க தெரியாது, அண்ணாமலை அவர்களை அவங்க ஆந்திர மாநிலத்தில இருந்து ராஜ்யசபா எம்பியா நீங்க என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அங்க கதவு தட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் யோசிச்சிருக்காரு, என்னப்பா இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை தொகுதி மறுவரையில ஏற்கனவே உங்க கூட எனக்கு வந்து கொஞ்சம் நெருடல் இருக்கு, இந்த டைம்ல இது மாதிரி கேக்குறீங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரா, கொஞ்சம் இப்படி இப்படி இல்ல இப்படி இப்படி ஏதோ ஒன்று தலையை ஆட்டி வச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதனால என்ன பண்ணிருக்காங்க, இப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, பரவாயில்லங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க இறங்கி வந்து கேக்குறீங்க, உங்க ஆட்சி நடத்துறதுக்கே நான் முட்டுக்காலா நிக்கலையா, இப்ப இந்த ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிருக்காரு, ஓகே வர சொல்லுங்க பண்ணி விட்டுருவோம் இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன பண்ணிருக்காங்க சீட்டு கொடுக்குறது ஓகே சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை ஆந்திர மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியா சூஸ் பண்ணி கேபினெட் அமைச்சர் கொடுக்க போறதா பேச்சுகள் ஏற்பட்டிருக்கு டெல்லி வட்டாரத்துல. இதனால அண்ணாமலையும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் ரொம்ப குஷியில இருக்காங்களாம். ஐயா இந்த ஒரு படத்துல வரல பிரபலத்துல, ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் போது போல நான் எம்பி ஆயிட்டேன் எம்பி ஆயிட்டேன் எம்பி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குதியா குதிக்கிறாரா. அண்ணாமலையுடைய தொண்டர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப வந்து எமோஷனலா இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. அண்ணன் வந்து எம்பி ஆயிட்டாரு, பார்லிமெண்ட் உள்ள போயிட்டாருனால அண்ணனை யாரும் தட்டி தூக்க முடியாதியா, அதுக்கப்புறம் நாங்க தாயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப குஷியா இருக்காங்களாம். சோ இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது பாஜக மேலிடம் கன்ஃபார்மா அண்ணாமலை அவர்களை டெல்லி மேலிடத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்திருக்காங்க, இருந்தாலும் உங்களை ஹானர் பண்ணல, அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, எம்பியா வந்து டெல்லியில வந்து லோக்சபால எதிர்கட்சிகளை நீங்க தெரிக்க 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 விடணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணன் எப்படி பேச போறாருன்னு தெரியல. இப்போ இதுனா அரசியல் வெளியில வந்து என்ன பண்ணுவோம்னா எதனா ஏருக்கு மாறா நீங்க சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க வந்து எப்படி பேச போறீங்க, அதுவும் இல்லாம உண்மையை பேசணும் வேற, நீங்க எப்படி என்ன ஏதுன்னு பேசுவீங்கன்னு தெரியலையானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் என்ன பண்றாங்க, ரொம்ப கவலையா இருக்கிறாங்களாம். என்னதான் இருந்தாலும் என்ன பண்ண போகிறார், என்ன பேச போகிறார், என்னென்ன சேஷ்டைகள் செய்ய போகிறார் அப்படின்றது, அதாவது அண்ணன் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து நமக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கல அப்படின்ற நிறைய பேருக்கு சோகங்கள் இருக்கலாம், வெயிட் பண்ணுங்க. டெல்லிக்கு போயிட்டாருன்னா மாநிலங்களவையில் அவர் பேசும்போது எல்லாமே கண்டென்ட்டா தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால கண்டென்ட்டுகளுக்கு வந்து பஞ்சமே இல்லாம இருக்க போகுது அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அண்ணாமலை அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய இணையமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.